இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, எசாயா புத்தகம் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு செல்வதற்கு முன்பாக அடிமைத்தனத்தின் பொழுது, அடிமைத்தனத்திற்கு பிறகு வருகின்ற அந்த ஆறுதல் மொழிகள், இவ்வாறாக 3 பிரிவுகளாக எசாயா புத்தகமானது எழுதப்பட்டிருக்கும். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக சென்ற பொழுது, அங்கே கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, மக்கள் மனதளவிட வெறுத்து போனார்கள். ஆண்டவரை பொறுத்து, ஆண்டவரை முன்னிட்டுன்னு சொல்லணும். ஏன்னா கடவுள் நம்மளை கைவிட்டாரு, கடவுள் நம்மளை நம்ம பாவங்களாம் மன்னிக்கல, கடவுள் நம்மளை எதிரிகள்கிட்ட கையளிச்சிட்டாரு என்று மக்கள் ஒரு மனம் நொந்து இருக்கிற பொழுது கடவுளை மழை போல் நம்பியிருந்தோம். ஆனால் இவங்க பாவம் செஞ்சதெல்லாம் அது யோசிக்கல. இருந்தும் கடவுள் தங்களை கை நெகிழ்ந்து விட்டார் என்று அந்த நிலையிலே இருந்த அந்த நேரத்தில் எசாயா இறைவாக்கினர் இந்த ஆறுதல் மொழிகளை ஆண்டவரின் சார்பாக எடுத்து சொல்றார். இஸ்ரேல் மக்களே, ஒன்று வாசிக்கலாம். நீங்கள் எசாயா 49:14 இப்படி சொல்லுது: சீயோனோ, ஆண்டவர் தன்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் ஆண்டவர் என்னை மறந்துட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. நீங்கள் கிடையாது, அப்படி இல்லை. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்தா கூட நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று ஆண்டோடைய வார்த்தை. வாசிச்சு பாருங்க பாப்போம். 49 பால் குடிக்கிற குழந்தைய பெத்த மறப்பாளா? கருத்தாங்கினவள் தன் பிள்ளையை மறந்து இருப்பாளா? அவர்கள் மறந்தாலும் மறக்கலாம், நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று ஆண்டோடைய வார்த்தை. என் உள்ளங்கைகளில் உன்னை பொறிச்சு வச்சிருக்கிறேன் இல்லையா? நீ எப்போதும் என் கண்முன்னாடியே இருக்கிற. தைரியமா இரு, உன் பிள்ளைகள் விரைந்து வருவார்கள். உன்னை அழித்து பாழாக்கியோர் உன்னை விட்டு போவாங்க. உன் கண்களை உயர்த்தி பாரு, அப்படி நீட்ட பகுதி வரும். அப்படி நீ பாரு, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படி நீட்டாக வரும். அதில் சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஆறுதல் மொழிகளைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். ஆண்டவருடைய நாள் வரும், கடவுளுக்கான நாள் வரும். அந்த நாளிலே இந்த பூ உலகு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த பூ உலகு அமைதியின் இருப்பிடமாக இருக்கும். இந்த பூ உலகு அமைதி இருப்பிடமாக இருக்கும். ஓனாயும் செம்மறி ஆட்டு குட்டியோடு தங்கி இருக்கும். பகை இருக்காது, போர் இருக்காது, அழிவு இருக்காது. இன்னும் பாருங்க பார்ப்போம். அக்குட்டியோட சிறுத்தை புலியும் சிங்கக்குட்டியும் படுத்திருக்கும். கொழுத்த காளையும் ஒன்றாய் கூடி வாழும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலைகளை விளையாடும். இவ்வாறு பாருங்க. அப்போ இந்த மண்ணிலே, இந்த பூ உலகிலே பகை இருக்காது, அழிவு இருக்காது, ஒருத்தவங்க பொறாமை போட்டி எதுவுமே இருக்காது. இவையெல்லாம் களையப்பட்டு ஆண்டவர் வரும் அந்த நாளில் அமைதியும் சாந்தமும் இந்த உலகத்திலே குடியிருக்கும் என்பது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். இன்னைக்கு அவருடைய வாக்குறுதி. இன்னைக்கு திருப்பாடல் பார்க்கணும். நீங்கள் கடவுளே, நீர் வரும் அந்த காலத்தில் நீதி தழை துவங்குவதாக, சமாதானம் நிலவுவதாக, உம்முடைய ஆட்சி இந்த உலகத்தில் ஒரு கடலிலிருந்து மற்ற கடல் வரைக்கும் இருப்பதாக. இன்னும் பாருங்க பார்ப்போம். தம்மை நோக்கி மன்றாடும் எல்லோருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், இரக்கம் காட்டுவார், ஏழை உரிகளை காப்பாற்றுவார். பாருங்க பாப்போம். அப்படியே இவையெல்லாம் ஆண்டவரும் அந்த நாள் நிகழும். ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நடக்கும். நானுடைய வாக்குறுதி இது. கடவுள்
எங்கெங்கெல்லாம் வாசம் செய்கிறாரோ அவருடைய வருகை எங்கே இருக்குதோ அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஒரு சொல்றது ஒரு நிலையைத்தான் இந்த திருவருகை காலம் நமக்கு தயார் பண்ணி கொடுக்குது. 4 வார காலம் எதற்கு திருச்சபை கொடுத்துருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த 4 வார காலமும் கடவுள் வாழும் இல்லங்களான நமது இல்லத்திலே பகை வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், கோபதாபம் வேண்டாம், இல்லையா? எதுவும் வேண்டாம். ஒன்று மட்டும் இருக்கணும், அமைதி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அதுதான் கடவுள் தங்குகிற இடம் அது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அந்த ஆண்டவர் இல்லத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஆண்டவர் வாழும் இடத்திலே சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. இப்போ வாசிச்சோம் இல்லையா, ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒன்றாக இருக்கும், மனசுல வஞ்சம் இருக்காது. அதுதான் ஆண்டவர் வாழும் இடம். அப்போ என் மனதில் அந்த வஞ்சம் எண்ணம் இருக்கிறதா? அந்த பகை தலை தோங்குகிறது என் மனசுல அப்படி கருவிக்கிட்டே இருக்கேன். நான் இருக்கேன்னா, எனக்கு ஒருத்தர் தவறு செஞ்சிட வச்சுங்கோமே, தப்பு செஞ்சிட்டாரு, அதை அந்த மன்னிப்பு அதை மன்னிக்காத குணத்தை மனசில் வச்சுட்டு கருவிட்டு இருக்குன்னா, அவன் எப்போ அவனை பழி வாங்கலாம், அவன் எப்போ அழிஞ்சு போவான், அவன் அழிவுதான் நான் எப்போ கண்ணால் பார்ப்பேன் என்று அந்த அந்த வஞ்சம் மனசில் இருக்குதா, நிச்சயமாக என் மனசில் ஆண்டக்கூடிய இருக்க மாட்டார். நிச்சயமாக கடவுள் என் மனசில் இருக்க மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர்கள் எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ சிங்கக்குட்டியும் காலையும் ஒன்றாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் வாழ்கின்ற இடம், ஆண்டவர் வாசம் செய்கிற இடம். என் மனசு அப்படி இருக்குதா, என் உள்ளம் அப்படி இருக்குதா, என் இல்லையும் அப்படி இருக்குதா, அங்கே ஆண்டவர் இருப்பார். அப்படி இல்லாமல் அதுக்கு நேர்மாறாக இருக்குதா, நம்ம சிந்திச்சு பார்த்துக்கணும். நாம சோசர்களே, இந்த ஆண்டவர் வரும் அந்த ஒரு ஞாபகத்துக்கு வருது. இந்த நிகழ்வை சும்மா நீங்கள் யூடியூப்லாம் பார்க்கலாம். நீங்கள் இது முன்னாள் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை சொன்னார் எங்களுக்கு. நீங்கள் போட்டே பார்க்கலாம், இந்த யூடியூப்பில் பேச்சை கேட்கலாம். அதில் வந்த ஒரு சம்பவம் இது. ஒரு மிஸ் என்ன பண்ணாங்களாம், தன் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க பார்ப்போம், நீங்கள் செஞ்ச நல்ல காரியத்தை சொல்லுங்கன்னு அப்படி சொன்னாங்களா அவங்க. அப்புறம் நிறைய பிள்ளைங்க சொன்னிச்சுங்க, மிஸ் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் பேனா கொடுத்தேன், ஓகே வெரி குட் சிஸ்டர், அந்த மிஸ்ஸை பாராட்டினாங்க, வெரி குட், நல்லது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க நல்லா சொல்லுது. ஆனால் ஒரு பிள்ளை ஒரு குழந்தை சொன்னிச்சான், மிஸ் நேற்று நீங்கள் என்னை அடிச்சிங்கல்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னிச்சான். நேற்று நீங்கள் என்னை அடிச்சிங்கல்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். உடனே மிஸ் ஓடி வந்து அந்த குழந்தையை கட்டி தழுவி, மடி நான் நேற்று உங்களை அடிச்சு வலிச்சுதா சாமின்னு சொல்லி அந்த சகோதரி கண் கலைங்க அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. சகோதரர்களே, எங்கே மன்னிக்கின்ற குணம் இருக்கிறதோ, எங்கே வஞ்சகம் இல்லாமல், இல்லையா பழிவாங்கும் குணம் இல்லாமல், எங்கே ஒரு அமைதியான ஒரு உள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் வாசம் செய்வார். நமது உள்ளத்தில் ஆண்டவர் குடியேற வேண்டுமா? நம்ம எப்படி வாழணும் யோசிச்சு பார்ப்போம். சகோதரர்களே, நமது முன்னோர்கள் கடவுள் நம்மக்கிட்ட வரணும், கடவுள் நாம் பார்க்கணும், கடவுளை உள்ளத்தில் குடியிருக்கணும், அவருடைய அமைதியை மனசில் வரணும்னு சொல்லிட்டு காத்து கிடந்தாங்க. நீங்கள் நட்சத்திரம் பாருங்க பார்ப்போம். நீங்கள் பார்க்கின்ற இந்த நிகழ்வை, என்னுடைய வரவை உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தந்தைங்க என்ன பண்ணாங்க, எதிர்பார்த்துருந்தாங்க. அவருக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடவுளை பார்க்க மாட்டோமா, அவருடைய பிரசன்னம் கிடைக்காதா, அவருடைய பிரசன்ன உலகத்தில் இருக்காதா, அவருடைய அமைதி இங்கே நிலவாதா என்று என்னை பற்றின எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு எல்லோருக்கும் எங்கள் அப்பா வெளிப்படுத்தலை. கடைசியாக இருக்கிற உங்ககிட்ட என்ன வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு வாசகம் பாருங்க. இன்னைக்கு சகோதரர்களே, கடவுள் இறைவன் இறைமகன் நம் உள்ளத்திலே கூடியிருக்கும் நாம விரும்பினா, நமது உள்ளத்திலே பகை இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், கோப வெறி இல்லாமல், அந்த குழந்தையை போல
அனைவரையும் மன்னிச்சு அன்போடு நீங்கள் இருந்து வச்சுக்கோங்களேன். அங்கே தான் ஆண்டவர் கூடி இருப்பார். சகோதரர்களே, சிந்திப்போம். இந்த திருவருகை காலத்தில் இறைமகன் இயேசுவை, அந்த இயேசு பாலகனை அவர் குடியில் மட்டும் பிறக்கிறது, நம்ம மனசுலையும் பிறக்கணும். மனசில் பிறக்கணும். அந்த பிறக்கணும் அந்த இடம் அவருக்கு ஏற்ற சூழ்நிலையுள்ள இடமா இருக்கணும். ஏற்ற சூழ்நிலையில் உள்ள இடம்னா எது? பகை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், அமைதியும் சாந்தமும் நிலவும் அந்த இடமாக நம் உள்ளத்தை மாற்ற வேண்டும். அவருடைய ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் வருகின்ற உங்கள் வருகை எதிர்பார்த்திருக்கும் இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்த மக்களை, உடனே சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நல்ல மனசை கூட வேண்டும். அப்படி பகையில்லாமல் மன்னிக்கும் குணத்தை நாம் பெற்றோம் என்றால் நிச்சயமாக குழந்தை இயேசு பாலன் நமது மத்தியிலே நமது உள்ளத்திலிருந்து கூடியிருப்பார்.